ஆன் பண்ணிட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த 12வது உபவாச நாள், ஓய்வு நாள் ஆராதனையோடு சேர்ந்து இந்த 12வது உபவாச நாள், இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக, நம் இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வார்த்தை ஊடுருவி பாயும்படியாக, மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக, மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வராதபடிக்கு நாவை பூட்டு போடும்படியாக, தேவனுடைய வார்த்தை மட்டும் வெளிவரும்படியாக, எல்லாம் நன்றியோடு கூட அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே இருக்கிற ஞானம் அது நம்மளை எங்கே அழைத்து செல்லாது? பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. இன்றைக்கு ஆராதனையிலும் தேவன் அதை தான் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உலகத்திலிருந்து நம்ம உலகத்து ஞானத்தை பற்றி கொண்டோம் சொன்னால், இந்த உலக ஞானம் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஒருபோதும் நம்மளை மாற்றாது. ஆனால் அதற்கு மாறாக பரத்திலிருந்து வருகிற ஞானமோ நம்ம அதை பற்றி கொள்ளும் பொழுது நம்மளை தேவன் என்ன பண்ணுவார்? ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை பற்றி தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். ஆமென். அப்போ பாருங்க, இந்த யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த 15ஆம் வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், அது எப்படி வருதுங்க? லௌகீக சம்பந்தமானதும் ஜன்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. எப்படிங்க பாருங்க, இந்த உலக ஞானம் எப்படி இருக்குமா? அது எப்படி வருது? லௌகீக சம்பந்தமானது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு சம்பந்தமான ஞானம்தான் இந்த ஞானம், இந்த உலக ஞானம். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்ததாகவே இருக்கும். இந்த உலகத்தில் தான் அது நமக்கு பிரயோஜனப்படும். அது ஒருபோதும் நம்மளை எங்கே கொண்டு செல்லாது? பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. அது எப்பொழுதும் எங்கே கொண்டு செல்லும்னா, அது நரகத்துக்கு நேராக தான் நம்மளை நடத்தும். ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜன்ம சுபாவத்துக்குரியதும், முதல்ல லௌகீக சம்பந்தமானதும், அடுத்தது ஜன்ம சுபாவத்துக்குரியதும், அடுத்து பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இன்னைக்கு இதுதான் தேவன் பேச போகிறார். எப்படி? பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது. அப்போ தேவன் எவ்வளோ வைராக்கியமாய் பேசுகிறார் பாருங்க. இந்த உலகத்தில்
என்னெல்லாம் ஞானத்தை நாம் சம்பாதித்து கொள்ளுகிறோமோ அத்தனை ஞானமும் வீணும் விருதாவாயுமாய் போக போகுது. ஹல்லேலூயா. அது நம்மளை என்ன பண்ண போதில்லை, பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறதில்ல. படிப்பானாலும் சரி, பட்டமானாலும் சரி, டிகிரி மேலே டிகிரி டாக்டர் டிகிரி வாங்கினாலும் சரி, இந்த ஞானமெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? வெறும் குப்பை. அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத ஞானம். அது நம்மளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்ற முடியாத ஞானம். ஆகையால் தான் இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாய் பேசினார். அந்த ஞானத்தை தேடி ஓடாதபடிக்கு, எந்த ஞானத்தை நம்ம தேடி ஓடணும்? பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை தான் நாம் தேடி ஓட வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமே நம்மளை எப்படி எங்கே கொண்டு போவோம்? பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவர் இந்த ஞானத்தை பற்றி இன்றைக்கு பேச விரும்புகிறாருன்னு சொன்னால், இந்த உபவாச நாட்களிலே முதல் நாளிலிருந்து 11 நாட்கள் தேவன் பேசின வார்த்தைகள் என்ன? நாம் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நாம் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். அப்போ ஒவ்வொரு காரியமாக அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டே வராரு. நேற்றைய தினம் அவர் சொல்லி கொடுத்தது என்ன? எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் ஒருவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லி கொடுத்தார். அதை குறித்து பேசிட்டே வந்தார். இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? எந்த ஞானம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது? பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த உலகத்து ஞானம் உங்களை என்ன பண்ண போகிறதில்ல, ஒரு நாளும் அது உங்களை பரலோகத்துக்கு கூட்டுவோம். அந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது எப்படிப்பட்டதுன்னா லௌகீக சம்பந்தமானது, இந்த உலகத்துக்குரியதாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்ம சுபாவத்துக்குரியது. நம்மளுடைய சுபாவத்தில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கு மேல் உள்ள வசனத்தில் வாசிங்க. கசப்பான வைராக்கியம், விரோதம், அப்புறம் என்ன சொல்லுங்க? விரோதத்தையும், பெருமை, அப்புறம் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போனா சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்வாங்க. அப்படிதான் இந்த ஞானம் உலகத்து ஞானம். இதுதான் ஜன்ம சுபாவங்களுக்கு அடுத்த ஞானம். வைராக்கியம், அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன வருது? கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. ஆனால் 17ஆம் வசனம் தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, சேர்ந்து படிப்போமா? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், அதுக்கடுத்து பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி இந்த ஞானத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார் பார்த்தீங்களா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமான ஞானம். இட் இஸ் பியோர், இட் இஸ் ஹோலி, பரிசுத்தமானது. அது நல்லது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், தவிர ஒருபோதும் அது என்ன செய்யாது? கெட்டது தீமையை செய்ய சொல்லி கொடுக்காது. ஆமென். அடுத்து அது சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ள. அதில் நம்ம அந்த ஞானத்தை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும். ஹல்லேலூயா. சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நல்ல நல்ல நற்குணங்கள் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை பற்றி கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்காது? பட்சபாதம் இருக்காது. பட்சபாதம் இல்லாத ஞானம் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆமென். அது நம்மளுடைய நெருங்கி பழகினவர்களானாலும் சரி, அது நம்மளுடைய சொந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த மாம்சமாக இருந்தாலும் சரி, அந்த ஞானம் எப்படி இருக்கும்? பட்சபாதம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்லும் அந்த ஞானம். ஆமென்.
நம்ம கணவன் அப்படின்னா ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லாது அந்த ஞானம். நம்மளுடைய பிள்ளைகள்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இல்லை, எல்லாரையும் ஒரே தீர்ப்பு தான் சொல்லும் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இதை குறித்து நம்ம சற்று ஆழமாய் தியானிப்போம், எடுத்து வாசிக்க கேட்போம். அதே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடகடன் வாசிக்கணும். மைக்கில் மட்டும்தான் படிக்கணும், ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஆமென். திரும்பி படிக்க கேட்போம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் ஆமென், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இல்லை. ஆமென். அப்போ நன்மையான ஈவும் என்னது? பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து வருதுங்க? பரத்திலிருந்து வருது. அந்த நன்மையான அந்த ஈவையும் அந்த வரத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி அந்த ஞானத்திலே நாம் செயல்படும் பொழுதுதான் நீங்களும் நானும் என்ன ஆக போகிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்போ நன்மையான ஈவுனா என்ன? அவர் எப்படிப்பட்ட ஈவை தருவார்? The gift which comes from above. அது பார்த்தீங்கன்னா it is perfect and very good in the sight of God and it will lead us to heaven. Hallelujah. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒருவேளை நம்மளுடைய பார்வைக்கு தீமையாய் தெரியலாம். ஐயோ, என்ன இது, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு தீமையாய் தெரிகிறதை தேவன் எப்படியாய் மாற்றுவார்? அதை நன்மையாய் மாற்றுவார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆமென். நீங்களும் நானும் எதையும் நமக்கு புரிஞ்சிக்க கொள்ள முடியாது, நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் கிடையாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போது எந்த ஒரு காரியம்னாலும் சரி, நம்ம வீட்டில் செய்கிற எந்த காரியமானாலும் சரி, இல்லை நம்ம செயல்படுகிற நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, அல்லேலூயா, நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலும் நம்ம என்ன பண்ணிடணும்? அவருக்கே அர்ப்பணிச்சிடணும். அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தான் நம்ம எந்த ஞானத்தை தேடுவோம்னா அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடுவோம். நம்ம மட்டும் அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடாமல் உலக ஞானத்தை தேடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம எதை பார்க்குறோம் சொல்லுங்கள்? நேராக கூகுள் போய் சர்ச் பண்ணி, ஓ இந்த வியாதிக்கு இதெல்லாம் இருக்குதா, அப்போ இது எந்த ஞானம்? கூகுள் சொல்கிறது எந்த ஞானம்? உலக ஞானம். ஏன் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்களேன், ஆண்டவரே இதை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இது என் உடம்புல வந்திருக்குது, இது நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களோடு பேசுவாரே, மகனே மகளே நீ இன்னும் மாறணும்னு தான் நான் உன்னை சிட்சிக்கிறேன்னு சொல்வார்ல. அப்போது அவருடைய சிட்சையை நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவருடைய சிட்சையை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு ஞானம் தேவை. இன்னும் இன்னைக்கு அநேகருக்கு ஆவியானவர் இப்பொழுதுதான் பேச தொடங்குகிறார். அப்போ என்ன நடக்குது? இன்னும் அநேகருக்கு என்ன ஆகலை? இந்த ஞானம் இல்லாததினால் என்ன காரணம்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே உமக்கு சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும் சொல்கிறோம். எல்லாமே அவருடைய சித்தம்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். அதுக்கு மீறி நடக்குது அப்படின்னா அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்போ இது யார் செய்கிறது? தேவன் செய்கிறது. அப்போ தேவன் செய்யும் பொழுது அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்கிறார். அந்த ஞானம் நமக்கு இல்லைனாலும் நம்ம கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? அதை உணர்த்துவார், அதை வெளிப்படுத்துவார்.
மகனே, இதற்காக தான் நீ இந்த விஷயத்துல மனம் திரும்பு, நீ மனம் மாறு, உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு பேசும் பொழுது, நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை நம்மை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. ஆமென். இது புரியாம என்ன பண்றோம் நம்ம? ஐயோ, ஒரு பிரச்சனை வந்துருச்சா, இதனால தான் இது வந்திருக்கும், நான் இதை சாப்பிட்டுட்டேன் அதனால தான் இது வந்திருக்கும், நான் இதை பண்ணிட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடில் எலிஷா காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவங்க கூழ் காய்ச்சிட்டு இருக்கும் போதும் அந்த கூழில் என்ன இருந்துச்சாம், விஷம் இருந்துச்சாம். அப்போது எல்லாரும் கூப்பிட்டு அந்த ஐயோ எலிஷா இந்த மாதிரி விஷம் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், பயப்படாதீங்க, இந்த சம்பவம் இருக்குது, உண்மையாக நடந்த சம்பவம், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி ஒரு பிடி மாவை எடுத்து அதுக்குள்ளார போட்டு ஜெபிச்சு அதை காய்ச்சி இப்போ குடிங்க, விஷலாம் மாறிட்டு இருக்கோன்னாராம். எல்லாரும் அதை குடிச்சாங்களாம், எல்லாரும் நல்லா இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. விஷத்தை கூட தேவன் எப்படியாய் மாற்றுவார்? அவர் மாற்றக்கூடிய தெய்வம். புரியுதா நான் சொல்றது? அது நம்ம ஆமென். அதனால விஷமா இருந்தா கூட அது தேவன் என்ன பண்ணிடுவாரு? ஆமா. அதனால நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஞானத்தை கேட்கணும்? தேவனிடத்துல, ஆண்டவரே பரத்திலிருந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க. எதுக்கு? அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக, நாங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், இது என்ன காரியம், எதனால நேரிடுது, எதற்காய் நேரிடுது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இந்த ஞானத்தை எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுங்க. நீங்கள் அதை செய்தீங்கன்னு சொன்னால், அது பரத்திலிருந்து வருமானால் அது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் தான் இருக்கும், அது தீமைக்கு ஏதுவாய் இருக்காது. அது பர்ஃபெக்டாக இருக்கும், பூரணமாக இருக்கும், அது அறக்குறையா இருக்காது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, அதை நாடும் பொழுது, அதை தேடும் பொழுது தான் நமக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுத்துருவார் ஆண்டவர்? கொடுக்க மாட்டார். யாருக்கு தரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் அளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ள வேண்டாம், வாஞ்சிக்கல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படாது. அவங்க எந்த ஞானத்திலே தான் இருக்க முடியும்? உலக ஞானத்திலே. அவங்க உலகத்திலே இருப்பாங்க. ஆண்டவர் அழகாக சொல்லி வச்சிருக்கிறாரு அந்த 15ஆம் வசனத்தில். அது எப்படி இருக்குது? பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக. எல்லாரும் சொல்லுங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஐயோயோ, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக. அப்போ நம்மளை யாருன்னு சொல்றாரு ஆண்டவர்? இன்டைரக்டா பேயின்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற ஞானத்தை நம்ம பற்றி கொண்டோம்னா நல்லா உணர்ந்து படிக்கும் போது தான் புரியும். அட பேய்களேன்றார் ஆண்டவர். இந்த உலக ஞானம் பேய்த்தனத்துக்கு நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏமேன். எல்லாருக்கும் புரியுதா? பேய்த்தனத்திற்கு அடுத்ததா இருக்குதுன்னா இன்டைரக்டா நீங்கள் பேயா இருக்கிறீங்கோ, அதனால தான் இந்த ஞானத்தை தேடுறீங்கோ. செல்ல இருக்கிற அத்தனையும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் காணப்படுகிறது. நம்ம ஒன்றுக்கு உபயோகிக்கலாம், பேசிக்கணும், நம்ம இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் பண்ணிக்கணும், ஜபம் பண்ணணும். இந்த 2 விஷயத்தை தவிர இந்த மொபைலில் நம்ம வேற எதுக்காவது நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா அது பேய்த்தனத்திற்கு அடுத்ததாய் மாறிவிடுகிறது. சிறு பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து கேட்க வேண்டும், வாலிப பிள்ளைகள் கேட்க வேண்டும், வயதோர் முதியோர் யாருக்குமே இது இந்த மொபைல் விதிவிலக்கே இல்லைங்க. எல்லாம் கிழவி கூட இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாமல் இல்லை. காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க கூட ஆடையும் விட்டுட்டு மொபைலை பார்த்துருக்குறாங்க. அதில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பொல்லாதவைகள். இன்றைக்கு தேவன் நம்மோட ஆராதனையில் பேசின எல்லா காரியங்கள் அதுதான். ஆமென். அதில் என்னது? பொல்லாதவைகள், அசுத்தமானவைகள், அருவருப்பானவைகள், இச்சைக்குரியவைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஞானம் பேய்த்தனத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது.
அப்போது அது என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாள் நம்மளே அது என்னவா மாற்றிடும், பேயா மாற்றிடும். நம்மளை பேயா மாற்றிடுச்சின்னு சொன்னால் கடைசியில் நம்ம எங்கே போவோம்? அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியுமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, முடியாது. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார்? நம்ம எந்த ஞானத்தை தேடணும்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். முதல்ல விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு நன்மை தான் செய்யும், அது ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாதுன்றத விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா வரணும். ரெண்டாவது, அது பூரணமாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. இட்ஸ் பர்ஃபெக்ட். பூரணம் அப்படின்னா அது முழுமையா இருக்கும், அது அறக்குறையா இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானமெல்லாம் அறக்குறை. கடைசியில் நம்மளை எங்க கொண்டு விட்டுரும்? சமாதானம் இல்லாமல் சண்டை, சச்சரவு, உபத்திரவம், பாடுகள் மத்தியிலே கொண்டு போய்விடும் இந்த உலக ஞானம். அந்த உலக ஞானத்தினால தான் ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்ததாய் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எல்லா ஜென்ம சுபாவங்களும் அந்த ஞானத்தில் என்ன ஆகிடும்? முழுமையா அந்த அப்படியே ஃபுல்லாக ஜென்ம சுபாவத்தில் முழுகிரும். அப்போ என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பொறாமை, சண்டை, கசப்பு, விரோதம், வைராக்கியம். நல்லா கவனிங்க எல்லாரும். ஆமென். அப்போ இதெல்லாம் கடைசியில் நம்மளை எங்களை கொண்டு தள்ளும்? நரகத்துக்கு நேராக தள்ளிடும். ஆமென். அதனால இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எந்த ஞானத்தை தேடி ஓடணும்? ஆமென். ஆமாம், நம்ம ஓடுறது ஓட்டம் நம்ம எதற்காய் ஓடுகிறோம்? அந்த லக்கை நோக்கி ஓடுகிறோம், அந்த பந்தய பொருளை அடையும்படியாக ஓடுகிறோம், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காய் ஓடுகிறோம். அந்த ஓட்டம் வீணாவாய் விருதாவாய் ஒரு நாளும் போகக்கூடாதுன்னு சொன்னா தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலக ஞானத்தை தேடி ஓடாதீங்க, சுய ஞானத்தை தேடி ஓடாதீங்க, உங்களுடைய சுயத்தை மேலோங்க விடாதீங்க, தேவனுடைய ஞானத்தை தேடி ஓடுங்க, அதை வாஞ்சிங்க. அப்போ இன்னைக்கு நாளைக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் செய்யும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, அதன்படி செய்கிறோன்னு சொல்லி காத்திருந்து செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல? காத்திருக்க முடியல. அவர் பதில் அங்கேருந்து வர்றதுக்குள்ளார நம்மளே என்ன பண்ணிடுறோம்? ஒரு முடிவெடுத்து நம்மளே என்ன பண்ணிடுறோம்? செயல்பட்டுடுறோம். அப்படி செயல்படுகிறது நிமித்தம் தான் நம்ம அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எந்த ஒரு டிசிஷன்னாலும் வாழ்க்கையில், ஒரு சின்ன படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, செய்கிற காரியமானாலும் சரி, கேட்குறோமா? இது வரைக்கும் நம்ம அப்படி கேட்டு நடந்திருக்கோமா? ஆனால் இனிமேல் கேட்டு நம்ம நடந்து கொள்ள பழகிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்போ இனிமே இது வரைக்கும் நடக்காதவங்க இனிமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கேட்டு, ஆண்டவரே அடியேன் கூட நான் கேட்காம செய்ததுனால, முட்டாள்தனமாய் செய்த காரியத்தினால் நிறைய நஷ்டப்பட்டு நிறைய அடிபட்டு இருக்கிறேன். ஆமென். இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியம்தான். நான் ஒரு காலத்தில் எனக்கும் தெரியாது இதெல்லாம். அப்போ நானும் தேவனிடத்தில் கேட்டது இல்லை, ஆண்டவரே இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதான் நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் இப்பொழுதோ தேவன் சொல்லி கொடுத்ததுனால எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானது என்ன நடக்கும்? உம்முடைய கரத்தினாலே வாய்க்கும் வசனம் இருக்குதுல்ல, அப்போ உமக்கு சித்தமானதை செய்யுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க. நான் எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற ஞானம் எனக்கு தேவை. எது உம்முடைய சித்தம் எது உம்முடைய சித்தம் அல்ல என்று புரிந்து கொள்ளுகிற ஞானம், இதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட். இதுதான் என்ன? பகுத்தறிகிற ஞானம். நீங்க ரோமருக்கு எழுதுற நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க மிகவும் தெளிவாய் எழுதி வைத்திருப்பார். படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே செய்யத்தக்க ஆராதனை. அடுத்து படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்
தறியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இதுதான் என்னது? டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியற ஞானம். எது தேவனுடைய நன்மை, எது தேவனுடைய சித்தம், எது தேவனுடைய பிரியம், எது. அப்போ இந்த 3 காரியங்களை நாம் அறிய வேண்டுமானால் நமக்கு எந்த ஞானம் தேவை? பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு தேவை. அப்போ இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் வந்தாதான் தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு சித்தமானது எது, தேவனுக்கு பிரியமானது எதையோ அதை நம்ம செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த ஞானம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம இஷ்டப்படி நம்ம நடப்போமானால், அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஞானம் அது தேவனுடைய ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அது எங்கேருந்து வருகிற ஞானம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம். ஹல்லேலூயா. அது எப்படிக்குரியது? லௌகீகத்திற்கு சம்பந்தமானதுன்னு இருக்கு வசனம். அப்போ லௌகீகத்துக்கு சம்பந்தம்னா என்ன? இந்த உலகத்துக்குரியதை அது என்ன பண்ணும்? அதுக்குரிய அது மட்டும்தான் அந்த ஞானம் நமக்கு சொல்லி கொடுக்கும். இந்த உலகத்தில் எப்படி நம்ம இன்னும் பணக்காரர் ஆகலாம், இன்னும் மாடி மேலே மாடி கட்டலாம், இன்னும் நல்லா வாழலாம், இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இன்னும் எப்படியெல்லாம் சுற்றலாம், எப்படியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் போகலாம், எங்கெல்லாம் சூப்பராக இருக்கும், இப்படி உலகத்தை நோக்கி தான் இந்த ஞானம் சொல்லி கொடுக்கும். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகணும், எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும், எப்படி நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும், எப்படி பரம ரகசியங்களை அறிந்து கொள்ளணும், எப்படி ஹிட்டன் மன்னா, என்னது மறைவான மன்னா தேவன் எப்படி தருவாரு, இதை நோக்கி ஓடும். ஆகையால் தான் கொலோசியர்ல அழகா போட்டிருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேலானவைகளை நீங்கள் நாடும்படியாக, கீழானவைகளை அல்ல. எதை நீங்க நாடணும்? மேலான இவைகளையே நாடுங்கள். அப்போ ரொம்ப அழகா 3ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்திருக்கு. நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிங்க, வசனத்தை படிங்க. 3ல கொலோசியர் 3:1 இருந்து படிங்க. புத்தி இல்லாத கொலோசியன் எடுத்தவங்க வாசிங்க. மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகள் அல்ல, பூமிக்கு அடுத்தவைகளை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை. இது என்ன வசனம்? கொலோசியர் 3:1-2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்? பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மேலானவைகள் தான் எதுங்க? பரத்திலிருந்து வருகிற ஞானம். இதை நம்ம தேடும் பொழுது தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுவார்? இந்த பரலோகத்துக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அது ஏன் வெளிப்படுத்தணும்? அதை நம்ம தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம அது மேலே வாஞ்ச போகும், நமக்கு அது மேலே நாட்டம் போகும். அப்படி நம்ம அது வாஞ்சிக்கும் பொழுது தான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் பரலோகத்துக்கு நேராய் நம்ம ஓடுவோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கும்? ஜெயமான ஓட்டமாக இருக்கும். பிசாசானவன் ஒருபோதும் அந்த ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது? நம்மளை தோற்கடிக்கவே முடியாது. அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டாலும் நம்ம ஆவியிலே விழுத்திருந்து நம்ம புத்தியுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானமே இதை நமக்கு சொல்லி கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் ஏன் சொப்பனம் வழியாக ஆண்டவர் பேசணும்? ஏன் பேசணும்? அவர் வேறு எப்படி பேச முடியும்? ஒன்று சொப்பனங்கள் வழியாய் பேசுவார், இல்லை தரிசனம் மூலியமாய் பேசுவார், இல்லை தீர்க்க தரிசனம் அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் அவர் நம்மக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாரு?
நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தை நோக்கி மட்டும்தான் போய் கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் எங்கே கொண்டு செல்லாது, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நாம் என்னவாக முடியாது, ஜெயம் கொள்கிறவர்களாய் ஆக முடியாது. அது நேராக நம்மளை எங்கே கொண்டு செல்லும், நரகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். ஆகையால் தான் தேவன் இந்த நாளிலே சரி அப்படியே கடகடான்னு வாசிக்கணும். ஒரு சில வசனங்கள் இருக்குது. 1 கொரிந்தியர் 3:19 எடுத்து கடகடன் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:19. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. ஆமென். அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். ஆமென். போதும் போதும் போதும். அப்ப இந்த உலகத்தின் ஞானம் எப்படி இருக்குதுங்க? பைத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரு? பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குதுன்னாரு. ஜென்ம சுபாவத்துக்கு சம்பந்தமானதுன்றாரு. அப்புறம் லௌகீகத்துக்கு சம்பந்தமானதுன்றாரு. இப்போ 4வதா என்ன சொல்றாரு சொல்லுங்க? இது பைத்தியம். எப்படியெல்லாம் திட்டுறாரு ஏசப்பா பாருங்க. இந்த உலகத்துல தான் வாழ்றோம். இந்த உலகத்துல தான் நம்ம வாழணும்னா படிக்கணும், நம்ம எல்லாமே செய்யணும். ஆனா இந்த ஞானத்தை பற்றி கொள்ளாதீங்க பைத்தியங்களா, பைத்தியங்களா. இது எப்படி இந்த உலகத்தின் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? எல்லாருக்கும் காதுல கேக்குதா? சொல்லுங்க. உலகத்தின் ஞானம் என்ன? எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. உலகத்தின் ஞானம் என்ன? லௌகீகத்துக்கு சம்பந்தமானது. 2வது ஜென்ம சுபாவம் உள்ளது. நெக்ஸ்ட் பேய்த்தனத்துக்கு அதை விட அடுத்து பைத்தியம். அல்லேலூயா. 4வதா சொல்லிட்டாரு இந்த உலக ஞானம் பைத்தியம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? கண்டினியூஷன் படிங்க. உலக ஞானம் பைத்தியம். அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய சிந்தைகள் எப்படி இருக்குதா? வீணாய். ஆனா இந்த உலகத்துல ஞானியை பார்த்து தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாம் பயங்கர அப்ரிஷியேட் பண்றாங்க. ஐயோப்பா என்ன ஞானம், சூப்பர் சூப்பர். இந்த உலகத்தில் படிப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா எல்லாரும் கை தட்டுறாங்க, கோல்டு மெடல் வாங்கினா எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஞானிகள் சொல்லுங்க. ஞானிகள் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? வீணா இருக்கிறதுன்றாரு. அந்த சிந்தனை எப்படி இருக்குதா? வீணா இருக்குது. அவங்க எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கினாலும் சரி, என்ன பெரிய பெரிய கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த சிந்தையெல்லாம் வீண். ஏன்னா அதெல்லாம் உலகத்துக்குரிய ஞானம். இந்த உலகத்தில் ஏஐ எல்லாம் புதுசாக என்னென்னமோ மனுஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே கொண்டு செல்ல போகுது? பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போதா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சிந்தை என்னது? வீணான சிந்தை. அது யூஸ்ஃபுல் இல்லை, பிரயோஜனம் இல்லைங்க, பிரயோஜனமற்ற சிந்தை. அப்போ எது பிரயோஜனம் உள்ள சிந்தைங்கிறார் ஆண்டவர்? பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் நம்மளை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அது பிரயோஜனம் உள்ள சிந்தை. ஹல்லேலூயா. ஏன் விஞ்ஞானிகள் இந்த இடத்துலேருந்து ஸ்பேஸில் போய் அந்த இடத்துல வீடு கட்டி அந்த இடத்துல வாழ்ந்தாலும் அந்த ஞானம் வீண். ஹல்லேலூயா. விதவிதமான ரகரகமான ஃப்ளைட்ஸ், ரகரகமான மொபைல்ஸ், என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜி எதை கண்டுபிடித்தாலும் அந்த ஞானம் வீண், அந்த சிந்தை வீண். ஆனால் ஹல்லேலூயா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் தேவன் சொல்றாரு, அதுதான் உங்களை எங்க நடத்தும்? பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா. பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேணும்னு யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டுமானால் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. அந்த ஞானம் தான் நம்மளை எங்க கொண்டு செல்ல போகுது? பரலோகத்துக்கு நேராய் நம்மளை கொண்டு செல்ல போகுது. ஹல்லேலூயா. அடுத்தது, இப்போ இந்த ஞானத்தை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:14 கடகடன் வாசிங்களேன். இன்னைக்கு முடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. 1 கொரிந்தியர்
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இது 2:14 மட்டும்ல. ஆமாங்க. இன்னொரு வாட்டி படிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நிறுத்துங்க ஒரு நிமிஷம். இந்த ஜென்ம சுபாவத்திற்குரிய மனிதன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஆவிக்குரிய காரியங்கள். இப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம்லாம் என்னக்குரியவைகள்? ஆவிக்குரியவைகள். பரத்திலிருந்து பரலோகம் நாங்கள் போக போகிறோம், நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற போகிறோம்னா இதை இந்த ஜென்ம சுபாவத்தில் உள்ள மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து வாசிங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அட பைத்தியக்காரங்களா, ஆனாவுனா பரலோகம், ஆனாவுனா ஜெயம் கொள்கிறவளாய் மாறணும், ஆனாவுனா இவங்க என்ன சொல்கிறாங்க? பரலோகம்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பைத்தியம்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னு சொல்கிறாரு ஆண்டவர்? சொல்லுங்க, படிங்க. அடுத்து அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதை நிதானித்து ஆவிக்குரியவைகளாய் அதை அறிந்திருக்கிறவங்க மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஜென்ம சுபாவமாய் இருக்கிற யாவரும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எந்த ஞானத்தை? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை இந்த உலகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரியவைகள் மட்டுமே அதை நிதானித்து அறிவார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ரகசியம் புரியும், அவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய காரியம் புரியும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? நம்மலாம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடுகிறவர்களாய் மாறணும்னா ஜென்ம சுபாவத்தை விட்டுடணும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாய் இருக்கக்கூடாது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை என்ன பண்ணுவான்? கொஸ்டின் கேட்பான். அது எப்படி நடக்கும்? எங்க ப்ரூஃப் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்பாங்க. பரலோகத்துக்கு நம்ம ப்ரூஃப் காமிக்க முடியுமா? சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. பரலோகத்துக்கு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம ப்ரூஃப் காமிக்க முடியுமா? அது நமக்கும் தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. அது தேவன் மட்டுமே அறிவார். ஆமென். அதனால ஜென்ம சுபாவத்தை விட்டு நம்ம எப்படி மாறிடணும்? ஆவிக்குரிய மனிதனாய் மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஆவிக்குரிய. அப்பந்தான் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நீங்களும் நானும் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி மாறிடணும்? சொல்லுங்க. ஆவிக்குரியதை நாம பற்றி கொள்ளணும். ஆவிக்குரிய மனிதனாய் மாற வேண்டும். ஜென்ம சுபாவத்தை விட்டுடணும். ஜென்ம சுபாவம்னா என்னெல்லாம் ஜென்ம சுபாவம் நீங்க சொல்லுங்க? பெருமை, மேட்டிமை, பொறாமை, விரோதம், பகைமை, கசப்பு, சண்டை, எல்லா கிரியைகள், விரோதங்கள், மாம்ச கிரியைகள் எல்லாமே ஜென்ம சுபாவம். இதெல்லாம் விட்டுணுன்றார் ஆண்டவர். இதுல ஒண்ணு நமக்குள்ள இருந்தா கூட அது மேலோங்கி அது நம்மளை என்ன செய்யாது? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. அப்போ அந்த ஞானத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள விடலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஆண்டவர் சொல்ற மாதிரி பேய்த்தனத்திற்கு அடுத்ததாய் மாறிடுவோம், பேயா மாறிடுவோம். தேவன் நம்மை பார்த்து பைத்தியமே, நீ இன்னுமா இந்த உலகத்தை பார்த்துனுக்கிற அப்படின்னு கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பைத்தியம் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பற்றி கொள்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? பிலிப்பியர் 3:19. சரி, கடகடன் வாசிங்க. பிலிப்பியர் 3:19 படிங்க.
அவர்களுடைய முடிவு அழிவு. அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. ஆமென். அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கேட்டீங்களா? இப்போ நீங்க ஒவ்வொன்னா சொல்ல போறீங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. எல்லாரும் சொல்லுங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. நம்பர் 1. ரெண்டாவது, அவர்களுடைய தேவன் யாரு? நல்லா கேட்டுக்கோங்க. எல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. அவர்களுடைய தேவன். ஏன் தேவன் வயிறுன்றாரு? அவங்க ஏன் வயிறை தான் தேவனாக? அவங்க சாப்பாடுக்காக மட்டுமே வாழ்வார்கள். ஐயோ, வாழ்க்கை வாழ்க்கை அவ்வளவுதான். அவர்கள் தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு. இயேசுவே. அடுத்து 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 அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவங்க எதை வந்து இச்சிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் மகிமையா நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், விளையாட்டை அவங்க லட்சையா நினச்சிட்டாங்கன்னா அது மட்டும்தான் அவங்க மகிமையா நினைப்பாங்க. விளையாடணும், ஜெயிக்கணும், அதே தான் இருக்கும். இப்போ படிப்பில் போயிடுச்சுன்னா அவங்க நாட்டம் அதை மட்டும்தான் அவங்க மகிமையா, அப்படியே படித்து படித்து பட்டம் வாங்கி அதுலேயே ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. காசில் அவங்களுக்கு இச்சை இருந்துச்சுன்னா அதையே மகிமையை பார்ப்பாங்க. எப்படி சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம். பொருள் மேலே இச்சை இருந்துச்சுன்னா அதையே அவங்க மகிமையாக பார்ப்பாங்க. இந்த பொருள் அந்த பொருள் அந்த பொருள். நிலத்து மேலே வீட்டு மேலே இருந்துச்சுன்னா அதை தான் அவங்க மகிமையா எண்ணுவார்கள். அல்லேலூயா. அதனால என்ன சொல்லுது வசனம்? அவர்களுடைய அல்லேலூயா, அவங்க எதை மட்டுமே சிந்திப்பாங்க? யாருங்க? யார் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திப்பாங்க? உலகத்து ஞானத்தை தேடி ஓடுகிறவர்கள் எதை மட்டுமே சிந்திப்பாங்க? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திப்பார்கள். அப்போ நம்ம உலகத்து ஞானத்தை தேடி ஓடணுமா? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடி ஓடணுமா? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேடி வரும்பொழுது தான் நம்ம யாரா மாற முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு இன்னுமே மண்டையில் ஏறல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏறுதோ ஏறலையோ தெரியல, காதில் கேட்குதோ கேட்கலையோ தெரியல. ஆமேன். நல்லா கவனிக்கணும். ஆமேன். அப்போ அவங்கள முடிவு எப்படி இருக்கும்? அழிவா இருக்கும். அவங்களுடைய தெய்வம் யாரு? வயிறு. அடுத்து அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சை. அவங்க எதை நேசிக்கிறாங்களோ அவங்க அதே அவங்களுடைய மகிமையா இருக்கும். அவங்க யாரு? அவங்க தான் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ இந்த நாளில் தேவன் சொல்றாரு, நம்ம எதை ரொம்ப சிந்திக்க கூடாதுங்க. இந்த பூமிக்கு அடுத்தவைகளை, எதை உண்போம், எதை புசிப்போம், எதை குடிப்போம் என்று நம்ம யோசிக்காதபடிக்கு ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார். அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எதை சிந்திக்கிறோம்? பூமிக்கு அடுத்தவைகளை தான் ரொம்ப சிந்திக்கிறதா அர்த்தம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறாரே. நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் தங்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம், அப்புறம் நம்மளை சாப்பிட வைக்கிறது யாரு? அவர் தான். நம்மளை வந்து தங்க வைக்கிறது யாரு? அவர் தான். நமக்கு ட்ரெஸ் கொடுக்கறது யாரு? அவர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நம்பாம இந்த உலகத்தையே நாடி ஓடி நிற்கிறோமே. எதை சாப்பிடலாம், நம்ம எதை சமைக்கலாம், நம்ம என்னெல்லாம் டேஸ்ட்டாக சமைக்கலாம், எப்படியெல்லாம் அழகழகாக ட்ரெஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், இதுதான் நம்மளுடைய நாட்டமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த ஓட்டம் வீண், இந்த ஓட்டம் விருதா. இது நம்மளை எங்கே கொண்டு போவாதுங்க? பரலோகத்துக்கு கொண்டு போவாது. புரியுதா? தயவு கூர்ந்து ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். திரும்பியும் சொல்லுங்க. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன். ஆமா, காது இருக்கிறவங்க கேளுங்க. இல்லாதவங்க ஆண்டவர் உங்களை கம்பல் பண்ண போறது இல்லை. யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ ஆவியானவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் 11 நாட்கள் அவர் தொடர்ந்து பேசுகிற காரியம்
ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும். அப்போ நமக்குள்ள என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் வாழணும், எப்படிப்பட்ட சபையிலே நாட்டப்பட்டு இருக்கணும். இன்றைக்கு அவர் பேசுகிறார், எந்த ஞானத்தை தேடணும், எந்த ஞானத்தை விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப எப்படி இருக்கிறாரு, வைராக்கியமாக இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்கள் பாருங்க. யாக்கோபு 1:5. இந்த ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, குறைவுள்ளவனாய் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஞானத்துல தான் நம்ம குறைவா இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம யாரிடத்துல கேட்கணுங்க? ஹலோ, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மள கடிந்து கொள்ள மாட்டார். இந்த உலகத்தில் போய் நீங்கள் மனுஷரிடத்துல போய் எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்கண்ணா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, டியூப் லைட்டா நீ மரமண்டான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ளவே மாட்டார். ஏசப்பா எனக்கு புரியல, ஏசப்பா இந்த ஞானம் எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் சொல்லி கொடுங்கண்ணா. அழகாக யார் சொல்லி கொடுப்பா? ஏசு. அதனால் இந்த ஞானத்திலே நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, எந்த ஞானத்தில்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம யாரிடத்துல கேட்க கடவன்? தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவர் எப்படி தருவாராம்? சம்பூரணமாய் தருவார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அவரே உங்களை நடத்துவார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த வசனங்கள் தான். ஆண்டவர் வித்தியாசமாய் இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்து ஞானத்துக்காக இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்க கூடாது. எந்த ஞானத்துக்காக? பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்காக தான் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் உலகத்தில் எதுக்காக ஜெபிக்கிறாங்க? படிக்க முடியலையா, ஞானம் இல்லையா, உடனே யாக்கோபு 1:5 எடுத்து வாசிங்க, அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்கன்னு. அது எந்த ஞானம்? அது உலக ஞானம். நம்ம தேவனிடத்தில் உலக ஞானத்தை கேட்டால் கொடுப்பாரா? தேவன் பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் தருவார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம், பரத்திலிருந்து ஞானம் வந்துருச்சுன்னா அதோட கூட்டி கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் எது மெயினாக தருவார் ஆண்டவர்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தான் நமக்கு தருவாரே கண்டி. உலக ஞானத்தை தேவன் நமக்கு தர மாட்டார். இந்த உலக ஞானத்தில் யாராவது நம்ம பயங்கரமாக வளர்ந்துட்டோன்னு நினச்சிட்டா எல்லாரும் உலகமே அவங்கள தான் பார்க்குது, வியக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அட பைத்தியமே, பைத்தியம், இந்த ஞானம் வீண். இப்போ இதெல்லாம் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? கடினமான உபதேசம். ஹல்லேலூயா. நேற்று தினமும் இதை தான் பேசினார், கடினமான உபதேசம். இன்றைக்கு ஆராதனையிலும் அதை தான் பேசினார், கடினமான உபதேசம். ஆனால் யார் இதை வாஞ்சித்து ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் பரலோகம். ஹல்லேலூயா. வேற யாருக்கும் பரலோகம் கிடையாது. அதனால தான் சொல்லுது, அவர் பரலோகத்துக்குரிய வாசல் எப்படிப்பட்ட வாசல்? இடுக்கமான வாசல். அது பெருசு கிடையாது, அது விசாலமானது கிடையாது. அதனால நம்ம வேறு வழி கிடையாது, அந்த கடினமான பாதையில் தான் போய் ஆகணும், இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும். சிலதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை செய்யும் பொழுது தான் தேவன் என்ன பண்ணுவார்? அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன், மற்றவங்களுக்குலாம் என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 2:6-7 வாசிங்க, கடகடன் வாசி. 1 கொரிந்தியர் 2:6-7. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும்
மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை, அப்பதான் நமக்கு நல்லா புரியும். வாசிங்க 1 கொரிந்தியர் 2:6-7 சேர்ந்து வாசிங்க. அப்படி இருந்தும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, முன்னதாக மகிமைக்காக இததான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எப்படிப்பட்ட ஞானம்? உலக தோற்றத்துக்கு முன் சொல்லுங்க, தேவன் நம்முடைய மகிமைக்காக. யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமைக்காக. சொல்லுங்க எல்லாரும். ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். இப்போ இந்த ஞானத்தை தான் நம்ம தேட போறோம். எந்த ஞானத்தை தேட போறோம்? ரகசியமான தேவ ஞானம், மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற. அது எல்லாருக்கும் வெளிப்படாது. அது யாருக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது தேவன் வச்சிட்டார். ஆனால் யாருக்காக வச்சிருக்கிறாரு? அவரை தேடுகிறவர்கள், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், வாஞ்சித்து ஓடுகிறவர்களுக்கு மட்டுமே அவர் அந்த மகிமைக்காக. நம்முடைய மகிமை. ஏன் நம்முடைய மகிமை? நம்மெல்லாம் எப்படி ஆக போகிறோம்? சீக்கிரத்தில் அவர் வரும் நாளிலே அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாமும் சேர்ந்து அவரோட கூட என்ன ஆக போகிறோம்? மகிமை அடைய போகிறோம். அந்த மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்ட அது ரகசியமான தேவ ஞானம். இதை மறக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாக. எல்லாரும் சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்முடைய மகிமைக்காக. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம மகிமை அடையணும்னு சொல்றதுக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானம். ஆமென். பேசுகிறோம்ன்றதை விட அதை தான் நமக்கு தரப்போறார். ஆமென். அதை தான் நமக்கு தரப்போறார். அல்லேலூயா. இதை எப்போ அவர் வச்சுட்டாரு, ஏற்படுத்திட்டாரு? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே வச்சுட்டார். அதுதான் நமக்கு புரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை நாடி தேடி கேட்கணும். கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அதை நமக்கு தருவார். சரி, இந்த நாளிலே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுவாராக. ஆமென். ஆமென்.